இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். யோசுவா 1:9 வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்க யாரெல்லாம் பயப்படாதீங்க, உங்க அழைச்சவர் உண்மை உள்ளவர். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் வாக்கு பண்ணிக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் படுக்கையிலும் உன் எந்திரிக்கையிலும் உன் நடக்கையிலும் நாவில் அறிக்கும் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்க இதை கொண்டு பயப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்கி போய் நிற்காதீங்க. நீங்கள் கவலைப்படுவதனாலே ஒரு நாள் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இயேசு கிறிஸ்து 3 நாள் தன் மரணத்தை தழுவி மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தை இயேசு கிறிஸ்து மேலறையில் போய் பார்க்கும்போது சீசர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஏனென்றால் இயேசு போல சீசர்கள் எல்லாரும் பயந்து நம்மளும் சிலுவையில் அடைத்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு அறையிலே அவங்க போய் மறைந்து கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இயேசு சீசர்களிடம் சொன்ன முதல் வார்த்தை, நீ கலங்காதே இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொன்ன முதல் வார்த்தை. தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் பசியற்க பார்த்து இறை கிடைக்கவில்லை, தன்னுடைய மார்பில் இருக்கிற சதைகளை பிடுங்கி அதை கொத்தி தன்னுடைய குஞ்சுகளுக்கு போட்டுச்சான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன அறிவுள்ள ஒரு பறவை தன் தானியத்தை தேட முடியாத சூழ்நிலையிலே தானும் பசியா இருக்கின்றன, தன்னுடைய குஞ்சுகளும் பசியா இருக்கும் போது தன் மார்பிலே நெஞ்சு மேல இருக்கிற அந்த சதைகளை பிடுங்கி தன் கோழி குஞ்சுகளுக்கு போட்டு தன் மடிந்து போகுது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்மளுக்காக மரித்தார். உங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய பாவத்துக்காக, நம்முடைய மீறலுக்காகவே அவர் காயப்பட்டார். அவர் சிலுவையிலே தொங்கினார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் பாவியா இருக்கக்கூடாது. அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது தேவன் தண்டித்தார், தன் ஜீவனை மடிந்து கொண்டார்கள். தன் பாவத்தெல்லாம் மன்னித்தங்காட்டி தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நம்ம பரமபிதா ஒன்றும் அறியாத பரிசுத்த தேவாட்டுக்குட்டியை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை மடிந்து நம்மளை ஜீவனோடு காத்தாரே. அப்பேற்பட்ட இருதயம் உள்ள கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய்? நான் உன் தேவன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன் சொல்கிறது. கலங்கி போய் ஒடுங்கி கொண்டிருக்கிறையா? எனக்கு யாருமே இல்லை. சீசரை கொண்டு சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. மத்தேயு 7:9-11 வாசிப்போம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்க பையன் கேட்கிறான், அப்பா பசிக்குது, அப்பத்துக்கு பதிலாக கல்லை தருவீங்களா? மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பீங்களா? உலக மனுஷனே உங்களுடைய விருப்பத்தை கொடுக்கும்போது படைக்கப்பட்ட தேவன் நம்ம தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் இருதயத்திற்கிற களங்கள் வேதனை எல்லாம் மனுஷனுக்கு தெரியாது. நீ உடைந்து போய் வந்திருக்கிறாயா, நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறாயா, கலங்கி நீ போய் வந்திருக்கிறாயா, ஆண்டவர் உள்ள வந்தவனை உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். சகாய் ஒரு
காட்டத்து மரத்தில் மிக உயரமான மரத்தில் சமாதானமெல்லாம் மடம் உடைக்கப்பட்டு வரி வசூல் பண்ணி கொண்டிருந்த மனுஷன் இயேசுவை ஒரு முறை எப்படியாவது பார்க்க ஆசைப்பட்டார். திரளான ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுது இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், மிக உயரத்த மரத்தில் பார்த்து கொண்டு வந்தார். இயேசு அத்தனை லட்ச ஜனங்கள் மத்தியிலும் சகாயை பார்த்தார். சகாயி, நீ இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும். சொன்ன உடனே, தேவனே, நான் வாங்கினது நான் நாளத்திலேயா திருப்பி கொடுக்கிறேன். சொன்ன உடனே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு அவட குள்ளத்தை பார்க்கல, அவன் பாவின்னு பார்க்கல. கலங்கி போன இதயத்தை தேவன் தேற்றினார். அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, ஒருவேளை உள்ளம் உடைந்து போய் நொறுங்குண்டு எனக்கு யாருமே இல்லையே நீ கலங்கி போயிருக்கிறாயோ, உனக்காக தன் ஜீவனை கொடுத்த கர்த்தரோடு இருக்கும்போது எதை கொடுத்து பயப்படாதே. யாரும் அவனை கைவிடலாம், கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். உன் இருதயத்தை நொறுங்குண்டு இருதயத்தை அவர் ஆட்டி தேற்றுவார். சமாதான பருவ இறங்கி வருவார். அவரே உன்னை வழி நடத்துவார். அவரே உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், கர்த்தரோடு இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறப்பா. உள்ளம் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஆண்டவரே அடுத்த நாள் என்ன செய்யணும்னு தெரியாம கலங்கி இருக்கிற இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய தேவஜன இருதயங்களுக்குள்ள உம்முடைய மகிமை பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மைட்டி காட் இயேசுவின் நாமத்தினாலே, எனக்கு யாரும் இல்லையே, அடுத்த வேளை எனக்கு யாரும் இல்லையே, நான் திக்கற்றவனா இருக்கிறேன் ஆண்டவரே, உதவி செய்ய யாரும் இல்லாம கலங்கி போய் இருக்கிற மகளுக்கு கத்தா கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விடுவதில் உன்னை கைவிடுதல் சொன்ன கர்த்தர் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவம் உங்களை ஆட்டி தேற்று இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நிச்சயமா பார்த்துக்கொண்டு கர்த்தர் தேவ ஜனமே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக கர்த்தரே இருதயத்தை ஆட்டி தேற்றுவார். God bless you. ஆமென்.